வணக்கம். இன்றைக்கி ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் நல்ல டேஸ்ட்டான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி நல்லா தண்ணியாக வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதும் அதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதை அப்படியே ஆற விட்டுடலாம். வதக்கின வெங்காயம் நல்லா ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு கையளவு கொத்தமல்லி அது கூட சேர்த்துருக்குறேன். அடுத்து ஒரு கையளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். நம்ம அரைச்சி எடுத்த சட்னி ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்து விடலாம். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி இதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த பொரிக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கனால அது ரொம்ப கெட்டிப்பட்டுரும், ஒரு மாதிரி வெந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும். அதனால ரொம்ப வேக விடக்கூடாது. தாளிப்பில் கலந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் இன்றைக்கி சட்னி பண்ணியிருக்கிறேன். இந்த சட்னி எவ்வளோ தண்ணி சேர்த்து பண்ணணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து விடலாம். ரோட்டு கடையிலலாம் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. தண்ணி சேர்க்குறதுக்குன்னு உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்கிடணும். தேங்காய், தக்காளி எல்லாம் சேர்க்காமல் நல்லா ரோட்டு கடை ஸ்டைலில் பொட்டுக்கடலை வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.